everyone, it's Naga Max 12th CBSE Max 3rd chapter Matrix exercise 3.1 அதில் 8th sum நம்ம பார்க்குறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A வந்து IA equal to A IJ M into N is a square matrix if அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால எப்படி இருக்கும் அப்படின்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால M லெஸ் தென் N M கிரேட்டர் தென் N கண்டிப்பாக இந்த இதுக்கு வராது. ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் நம்ம சொன்ன மாதிரி ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் இது லெஸ்ஸாவோ கிரேட்டர் தென்னாவோ இருக்காது. இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது. அடுத்து M is equal to N நம்ம சொன்ன மாதிரி ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக Mமும் Nனும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். நன் ஆஃப் திஸ் அபோனா இதுவும் நம்மளுக்கு ஆன்சர் ராங் ஆன்சர் ஆயிரும். அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் சி இஸ் ஈக்குவல் டு எம் இஸ் ஈக்குவல் டு என். தென் 9th சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா which of the given values of x and y make the following pair of matrix is equal அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 3x + 7 5 y + 1 2 - 3x then 0 y - 2 8 4. அடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷன் வந்து ax is equal to -1/3 y is equal to 7. then b வந்து not possible to find. c ஆப்ஷன் வந்து y is equal to 7 x is equal to -2/3 d வந்து x is equal to -1/3 y is equal to -2/3. ஓகேவா? இந்த 4 ஆப்ஷனில் என்னதுன்னு நம்மளுக்கு என்ன பேர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு பி வந்து அப்படின்னு பினா இதோட எனக்கு கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். அதனால நம்ம பின்னு சொல்ல வேண்டாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு எது வந்து கரெக்டான பேருன்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸஸ் எடுக்கிறேன். எடுக்கும்பொழுது 3x + 7 5 y + 1 2 - 3x is equal to 0 y - 2 x 4. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் ஏ எக்ஸோட வேல்யூ -1/3 தென் ஒய்யோட வேல்யூ வந்து 7. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரெண்டு சைடுமே பண்ணோம்னா எனக்கு ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ என்ன ஆகும், இங்கே எனக்கு 3 × -1/3 + 7 இங்கே 5 ஒய்யோட வேல்யூ 7 + 1 இங்கே 2 - 3 × -1/3. ஜஸ்ட்டு நான் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். தென் 0 7 - 2 8 4. அப்போ என்ன ஆகும், இங்கே எனக்கு 3 இது கேன்சல் ஆகி எனக்கு இங்கே -1 இருக்கும் +7 தென் 5 8 3 கேன்சல் ஆகி 2 - -1. அப்போ மைனஸும் எனக்கு ப்ளஸ்ன்னு ஆகி எனக்கு இங்கே 3ன்னு வந்துடும். ஓகேவா? ஈக்குவல் டு 0 7ல் 2 சப்ராக்ட் பண்ணோன்னா 5 8 4. இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 6 கிடைக்கும். அப்போ நம்மளோட வேல்யூஸ் என்னென்னா 6 5 8 3 ஈக்குவல் டு 0 5 8 4. இது ஆப்ஷன் ஏ. அவங்க கொடுத்துருந்த ஆப்ஷன் ஏல எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது எனக்கு கிடச்சிருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸும் எனக்கு வந்து சேமாக இல்லை, நாட் ஈக்குவல் டு ஈச் அதர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து எனக்கு நாட் பாசிபிள். தென் பி வந்து நாட் பாசிபிள் டு ஃபைண்டுன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து சி வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸஸில். ஆப்ஷன் சி வந்து எனக்கு என்ன அப்படின்னா y is equal to 7 x is equal to -2/3. மேட்ரிக்ஸ் என்னன்னா 3x + 7 y + 1 5 2 - 3x then equal to 0 y - 2 8 4.
இதுலேயும் டேரெக்டாக எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே 3 × -2/3 + 7, ஒய் வந்து 7 + 1, இங்கே 5, 2 - 3 × -2/3 = 0, 7 - 2 8, 4. அப்போ 3 3 கேன்சல் ஆயிரும். -2 + 7ன்றப்ப எனக்கு ஆன்சர் வந்து 5 வரும். தென் ஆல்ரெடி இருக்கிற 5, இது 8, இங்கே 3 3 கேன்சல் ஆகி மைனஸ் எனக்கு +1 ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 4 = 0, 7 - 2 5, 8, 4. இங்கேயும் எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல் டு. அடுத்து ஆப்ஷன் டி. டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா x = -1/3, y = -2/3. ஓகேவா? திருப்பி நம்ம அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 × 3x + 7, y + 1, 5, 2x - 3, 0, y - 2, 8, 4. இங்கே 3 × -1/3 + 7, -2/3 + 1, 5, 2 × -1/3 -3 = 0, -2/3 -2, 8, 4. அப்போ இந்த 3 3 கேன்சல் ஆயிரும். -1 + 7 வந்து எனக்கு 6, இந்த 5, இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா -2 + 1 இங்கே 3 ஆயிரும். அப்போ 3 - 2 வந்து எனக்கு 1, 1/3 ஆன்சர் வரும். இதுலேயும் நான் என்ன பண்ணலாம், இங்கே 3 இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். பண்ணால் எனக்கு 2 - 1, 2 - 1 வந்து எனக்கு 3 ஆயிரும். = இது 0. திருப்பி இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா 3, 2 3s are 6, 6 - 2 வந்து எனக்கு என்ன ஆயிரும், -6 - 2 வந்து எனக்கு -8/3, அடுத்து 8, இது 4. இங்கேயும் எனக்கு நாட் ஈக்குவல் டு ஈச் அதர். ஸோ இது எல்லாமே வந்து விச் இஸ் நாட் ட்ரூ. இது வந்து ஹென்ஸ் x = 1/3, y also நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி முடிப்போம். 3 ஆப்ஷனுமே எனக்கு நாட் ஈக்குவல்ன்றனால இதோட ஆன்சர் வந்து எனக்கு பி. பி வந்து என்னென்னா நாட் பாசிபிள் டு ஃபைண்ட். தான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th சம். The number of all possible matrices of order 3 × 3 which each entry 0 or 1 is A வந்து 27, B வந்து 18, C வந்து 81, D வந்து 5, 12. என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. 3 × 3 மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா பாசிபிள் மேட்ரிக்ஸஸும் வேணுமா, எல்லா என்ட்ரியும் அது 1ஆக இருந்தாலும் சரி 0வாக இருந்தாலும் சரின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், இப்போ மேட்ரிக்ஸோட எலமெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னால் m × n போடுவோம், அப்படி தானே. அப்போ ரோ இன்ட்டு காலம்ன்றப்ப 3 × 3 எனக்கு 9 எலமெண்ட்ஸ் வரும். இந்த என்ட்ரிஸில் வந்து எனக்கு 0 or 1 இந்த மாதிரி எனக்கு 2 இப்படி என்ட்ரிஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் நம்பர் ஆஃப் பாசிபிள்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம 2. இப்போ நார்மலாக இந்த இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா 2 × பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ 2 × எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு 9. இதை நம்ம வந்து 2 × 2 × 2 × 2 to 2 இப்படி 9 டைம்ஸ் நான் 2 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வர ஆன்சர் 5, 12. ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட 3.1 சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 3.2 பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.